ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க வந்திருக்கோம்னா, போன வீடியோவில் போய் கேவில் செத்துட்டோம். கேவோட குவாலினேட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால இப்போ கேவுக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஓகே, வாங்க போவோம். இப்போ பின்னாடி பார்த்தோன்னா ஒரு ஊரே துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அந்த பெட்டு எப்படி என்னச்சுன்னு தெரில கைஸ். பெட்டு நல்லா தான் இருக்குது, அப்போ ஏன் நான் ரீஸ் பண்ணான்னு தெரில கைஸ். இப்போ ஓடுவோம் வேகமாக கேவுக்கு. நான் சார்ஜி வீட்டில் போட்டு பார்த்தா 5 நிமிஷத்துலேருந்து மறைஞ்சு போயிருன்னு சொன்னாங்க. நான் வந்து போன பாட்டிலே வந்து 2 நிமிஷம் வந்து உள்ளே இருந்தேன்னா, அதான் வேகமாக ஓடுறேன் வீட்டில் கூட நிற்காம. ஓகே கைஸ், வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஐட்டம்ஸ் இருக்கா? ஓகே கைஸ், இருக்குது. நல்ல வேலை. நான் ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நான் போன வீடியோவில் 2 நிமிஷம் வந்து அங்கேயே தான் நின்றுருந்தேன். ஜாம்பீஸ்லாம் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கேமை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் கைஸ். நல்ல வேலை, லூட்டெல்லாம் மறைஞ்சு போல. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே கைஸ், நான் வந்து வரும்போதே ப்ரெட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 2 ப்ரெட் இருக்குது, அதனால் இது பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆர்மர்லாம் இருக்கா? இருக்குது கைஸ், எல்லாமே இருக்குது. ஓகே, ஷீல்டு, ஸ்வாடு, பவு எல்லாமே இருக்குது கைஸ். பிக்காக்ஸும் இருக்குது. ஓகே, எதுவும் தொலைஞ்சு போடணும்னு நினைக்கிறேன். செத்துட்டோம்னா வெறும் 5 நிமிஷம் தான் அது இருக்குமா கைஸ், அந்த ஐட்டம்ஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் மறைஞ்சு போயிடுவாம்மா. அதுவே ஏதாவது சாம்பீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து போட்டுக்கோன்னு வேறு போட்டுருந்துச்சு கைஸ். அதை நான் பார்த்துட்டு தான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி செத்துட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேகமாக போக ஆரம்பிச்சிடுங்க. ஓகே கைஸ், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். டப்புன்னு எல்லா இடத்துலையும் டார்ச் வைப்போம். ஓகே, இந்த க்ரீன் டார்ச் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஏதோ ஒரு அப்டேட்டில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி மைன்கிராஃப்ட் வந்து க்ரியேட்டிவில் விளாண்டுருக்கேன். அப்போல்லாம் வந்து க்ரீன் டார்ச்சை பார்த்ததில்ல கைஸ். கொஞ்சம் யூனிக்காக வித்தியாசமாக இருக்குது. ஆனால் பச்சை கலரில் ரீடாக மஞ்சள் கலர்லேயே தான் இருக்குது. அதாவது வைக்கும் போது அது பார்க்குறதுக்கு பச்சை கலரில் இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை கைஸ். க்ரீப்பர் வேறு வந்து வெடிக்கிறான். மற்றபடி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சைடெலாம் போனோம்னா கண்டிப்பாக சாகும் கன்ஃபார்மு. பெரிய கேவ் கைஸ். அங்கிட்டலாம் போனால் திருப்பி போய் லூட்டை கூட எடுக்க முடியாது. ஏன்னா சாமி ஸ்பான் ஆகிட்டே இருப்பாங்க கேவுக்குள்ளே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வெளியில் இருக்க அயனு காப்பர்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ் வீட்டுக்கு. இதுக்கு மேலே இங்கேயே சுற்றிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் சர்வே ஆகி போக முடியாது. திருப்பி சாக வேண்டியது நம்ம தான் வரும். அதனால் மேலே முடிஞ்ச அளவுக்கு போயிடலாம் கைஸ். போன பாட்டில் அந்த மாதிரியே வந்து மீதி இருக்க ஓர்சி கலெக்ட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட கோல் பார்த்திங்கன்னா 57 இருக்குது, பிரச்சனை இல்லை கைஸ். ஓகே, கோல்லாம் மைன் பண்ணிடலாம். நான் வந்து அந்த இடத்துல ஸ்பீட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, இனிமேல் எப்பயுமே ஸ்பீட் தான் பண்ணுவேன் இந்த மாதிரி ஓவராக மைண்ட் பண்ணுறதெல்லாம் இருந்தால். ஓகே கைஸ், க்ரீன் டார்ச்சும் செஞ்சாச்சு. காப்பரை வச்சு செஞ்சுருக்கோம் நம்ம. ஒரு இங்கேட் மட்டும் தான் கைஸ் கேட்குறான். அதே மாதிரி இந்த ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டஃப் இந்த பேக் உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, ஜாம்பி. இந்த ஸ்டஃப் நல்லாவே இருக்குது கைஸ். நான் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. அது பார்க்குறதுக்கு கிராஃபிக்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. டெக்ஸ்சர் பேக் இப்போ தான் வந்து அதை கண்டுபிடிச்சேன். போன டைம் ஆடான்னு சொல்லிட்டு இருந்தேன் மாற்றி. டெக்ஸ்சர் பேக், ஆக்ஷன் அண்ட் ஸ்டஃப் டெக்ஸ்சர் பேக் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது கைஸ். அதனால் வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கார்டில் வந்து கேளுங்க, நான் தரேன். சாப்பாடு அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், போய் இங்கே இருக்க காப்பர் வரையும் மைன் பண்ணுவோம். இதுக்கு விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம ஆர்மர் போடுறோம். அயன் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு, அதனால் காப்பர் ஆர்மர் போட்டுறாங்க கைஸ், பிரச்சனையே இல்லை. காப்பர் ஏன்னா 1 மைன் பண்ணாலும் 2 3 கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக போட்டுடலாம் நீ காப்பர் ஆர்மர். ஏன்னா நம்ம பேஸ்லேயே 1 ஸ்டாக் இருக்குது, இப்போ நம்ம கையிலேயே 1.5 ஸ்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அயன் பாருங்கள், காப்பர் கீழே ஸ்பான் ஆயிருக்கு. சூப்பர் கைஸ். ஓகே, ஏதோ ஒரு நியூ பிளாக். இதெல்லாம் தேவையில்லான்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு தான் வித்தியாசமாக இருக்குது. ஓகே கைஸ், இங்கே வந்து டக்குன்னு பற்ற வச்சிடலாம்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு அயன் 3 இது அயன் தான் அது இல்லையா? ஓகே கைஸ், அதுக்கு அயன் மாதிரி தான். அயன் தான் கைஸ், நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஓ சூப்பரு, 5 6 இருக்குது. சூப்பர் கைஸ், அயனாவது கிடச்சிச்சு இந்த வீடியோவில். நல்ல வேலை, அயன் கூட கிடைக்காதுன்னு நினச்சேன். அயன் வந்து காப்பருக்கு அடுத்தபடி நம்மளால் அயன் ஆர்மர் போட முடியலனாலும் ஓரளவுக்கு கிடச்சிருக்கு கைஸ். இங்கே ஒரு 5 இருக்குது. 5 6 இருந்துச்சுன்னா நம்மளால் ஸ்வாடு, பிக்காக்ஸ் அதெல்லாம் செய்ய முடியும் கைஸ். அதே மாதிரி இது ஸ்டோன் பிக்காக்ஸை விட காப்பர் பிக்காக்ஸ் டியூரபிலிட்டிலாம் அதிகமாக தான் இருக்கான்னு எனக்கு தெரியல கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, இங்கே எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். போய் அயனை கலெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றிட்டேன். க்ரீப்பர் வெடிக்கிறாங்க கைஸ். க்ரீப்பர் வெடிக்கிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இந்த ஸ்டஃப்பில். ஓகே கைஸ், காப்பர் நிறையாவே கிடைக்கிது கைஸ். காப்பர் தான் நிறையா கிடைக்கிது இந்த கேமில். எனக்கு தெரிஞ்சு காப்பர் முன்னாடிலாம் ஆர்மர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ தான் காப்பருக்கு ஆர்மர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, கலெக்ட் பண்ணிடலாம் கைஸ். யாராவது வராங்களா? ஓ க்ரீப்பர் 2 வருது.
வெடிக்க போது. இங்கே பாருங்க 2 கிரீப் ஒரே நேரத்தில் வெடிக்குது. ஆனால் ஒன்று வெடிச்சதுன்னே இன்னொன்று செத்துருச்சு கைஸ். அதனால் தெரியல நம்மளுக்கு வந்து கிரீப்பரை வந்து வெடிக்க விடாமல் அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏதோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி அடித்தது இல்லைல்ல. ஆமாம், இந்த க்ரீன் டார்ச் வச்சு க்ரீன் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அதே ஒயிட் கலரில் தான் எஃபெக்ட் வருது. ஓகே கைஸ், அயன்லாம் மைண்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப பெரிய கேவு. நம்ம வீட்டு பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய கேவ் இருக்குது, நம்மளுக்கு நல்லது தான் கைஸ். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு 6 மாதிரிலாம் போட்டோம்னா யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து நம்ம வில்லேஜை மாற்றலாம்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து வில்லேஜ் பார்த்தீங்கன்னா மற்ற வில்லேஜெல்லாம் மினிமம் வந்து ஒரு 10 வீடாவது இருக்கும். ஆனால் நம்ம வில்லேஜில் வெறும் 4 வீடு தான் கைஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ ஒரு கிளிச்சுன்னு நினைக்கிறேன். மீதி வில்லேஜெலாம் காணா வீடெல்லாம். அதனால் வந்து நான் வேறு வில்லேஜ் போகலான்னு இருக்கேன் கைஸ். அதனால தான் வந்து அந்த வீடு அந்த பாதி வீடாக கட்டி விட்டுட்டு இருந்தேன்ல, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன். மேக்ஸிமம் நான் வேறு வீட்டுக்கு தான் போகலான்னு இருக்கிறேன் கைஸ். வேறு வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே வீடு கட்டிக்கலான்னு இருக்கேன். இப்போ இந்த வீடு இருந்தால் இருந்துட்டு போகுது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கட்டினது அதை உடைக்க வேண்டாம். இருந்தாலும் அது வேண்டாம் கைஸ். அந்த வில்லேஜ் வெறும் 4 வீடு தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம வில்லேஜஸ்க்கு பெரிய வீடாக சேர்த்து கட்டிடலாமான்னு நீங்களே சொல்லுங்கள் கைஸ். எப்படினாலும் ஓகே தான். நம்ம ஒரு நியூ வில்லேஜ் கண்டுபிடிச்சா அவங்களே கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை நம்ம கட்டணும் கைஸ். ஓகே, என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, ஒரு 1 ஸ்டாக் 10 கோல் கிடச்சிருச்சு. காப்பர்லாம் 2 ஸ்டாக்கு மேலே செஞ்சிருச்சு கைஸ். அயன் பார்த்தீங்கன்னா 21 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. எவனாவது வரதுக்குள்ளேயே நம்ம போயிடணும். நம்ம பாட்டு உள்ளே வந்துகிட்டே இருக்கோம் கேவுக்குள்ளே. வேறு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு தீந்துருச்சு. ½ ஹார்ட் தான் இருக்குது. ½ ஹார்ட்னா 5 ஹார்ட் தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓகே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஐயோ, ஒருத்தன் 2 போச்சு மாட்டினேன். 2 3 பேர் 1 ஹார்ட்டு. ஷீல்டை எடுத்தேன்னா செத்துருவேன். இப்படியே இருந்தாலும் வரைக்காது. செத்துறேன் கைஸ். ஓகே, அடிக்க ட்ரை பண்ணுவோமா? சுத்தம் போங்க. ஓ மை காட், சாமி எதுவும் போட்டிருக்காதுலாம் யார் மாதிரிலாம். ஓகே கைஸ், திருப்பி போவோம். இப்படி போகிறதே நம்மளுக்கு வேலையாயிருச்சு. ஓகே, பிரெட்டை செஞ்சுட்டு போவோம். ஓடி போய் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம நூட்டெல்லாம் சாம்பி போட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்வாட்லாம் எடுத்துருந்துச்சுன்னா சொல்லி முடிஞ்சு. ஓகே கைஸ், இங்கே தான் இங்கே லூட்டு விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் கைஸ் இருக்குது. சூப்பர். ஓகே, நம்மளை சுற்றி பிளாக் போட்டுருவோம். ஐயோ, குட்டி சாம்பி சாவடாடி. என்னடா இத்தனை அடியாங்கிற? இன்னும் சாக மாட்டான் கைஸ். பெரிய சாம்பின்னு அதுக்கு திரும்ப போல. அந்த குட்டி பையன் சாக மாட்டான். சாம்பி என்னடா இப்படி பண்ணுற? இவ்வளோ குட்டியாக இருந்துட்டு எவ்வளோ ஹெல்த் இருக்குது பாருங்க அவனுக்கு. எத்தனை அடி அடிச்சிருப்பேன், இன்னும் சாகலவன். சாம்பி குட்டி சாம்பி பவர் தாங்க கைஸ் நார்மலாக விட. ஓகே, நம்மளை சுற்றி பிளாக் போட்டு டார்ச் வச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் இருட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி அவனும் வந்து அடிக்கவும் மாட்டான். இல்லைன்னா முடிச்சிடுவாங்க கைஸ் அவங்க. இப்படி சும்மாலாம் உட்காந்து பார்த்தா நம்ம லூட்டில் போச்சு. ஸ்வாடு, ஷீல்டு, நம்ம செஸ்ட் பிளேட்டு, அதுக்கப்புறம் இன்னும் வேறு என்ன காணோம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டாக் காப்பரை காணான்னு நினைக்கிறேன். அடுத்து மற்றதெல்லாம் இருக்குன்னு மற்றதெல்லாம் இருக்குது கைஸ். ஒரு 10 கோலை காணோம். ஓகே, இப்போ என் ஸ்வாடு ஷீல்டெல்லாம் எங்கே தூக்கிட்டு போனாங்க தெரியலையே. அவங்க தூக்கிட்டு போனாங்கன்னா மறைஞ்சு போச்சா? இல்லையே, மறைஞ்சு போனால் எல்லாமே ஒரே நேரத்தில் தான் கைஸ் மறைஞ்சு போகும். மறைஞ்சு போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஏதாவது சாம்பி தான் தூக்கிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே தோண்டி பார்ப்போம். இங்கே யாரும் இல்லை இந்த சைடு. ஓகே கைஸ், அங்கே இருக்கான். நம்ம இந்த சைடு போட்டு உடச்சிடலாம் கைஸ். அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக அடிக்க முடியும். நம்மளை அவங்கள அடிக்க முடியாத மாதிரி செட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே தான் இருக்கான். கீழே உடச்சி நம்ம கீழே போயிடலாம் கைஸ். அப்போ தான் காலில் மட்டும் பார்த்து அடிக்க முடியும். அங்கே 2 சாம்பிஸ் இருக்காங்க. ஓகே கைஸ், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அடிச்சிட்றேன். இங்கே பாருங்க கைஸ், நம்ம ஸ்வாட் ஷீல்டை போட்டு ஒரு சாம்பி வரான். ஸ்வாட் அண்ட் ஷீல்டெல்லாம் 2த்தையுமே எக்யூப் பண்ணுவோன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்க, ஸ்வாட் ஷீல்டு 2த்தையுமே ட்ராப் பண்ணிட்டான். ஓகே, செஸ் பிளேட் எது போட்டிருக்குன்னு தெரியல கைஸ் எனக்கு. நல்ல வேலை அதுவே செஸ் பிளேட்டும் போடாமல் இருந்துச்சு. அதுவே சந்தோஷம். ஷீல்டு பாதி டேமேஜ் ஆயிடுச்சு. ஆமாம், உங்ககிட்ட நான் இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன். இந்த கீழே நம்மளுக்கு அந்த வெப்பனோ இல்லைனா ஷீல்டுக்கு கீழே வந்து காட்டுதில்ல கைஸ் XP மாதிரி. அது வந்து முடிஞ்சுன்னா நம்ம வந்து அந்த ஆர்மர் வந்து போயிடணும் அர்த்தம் கைஸ். ஓகே, இப்போ வந்து பிளாங்க்ஸ் செஞ்சிடலாம். பிளாங்க்ஸ் இதுக்கு தான் செஸ்ட்டு செய்ய முடியும்னு நான் போன வீடியோவில் பார்த்தேன் கைஸ். செஸ்ட்டு செஞ்சிட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாமாம்மா பொருள், நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாம். ஓகே வேல்யூபிளான ஐட்டம்ஸ்லாம் இனிமேல் அடுத்த டைம்லாம் இங்கேயே வந்து வச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து எல்லாத்தையுமே நம்ம கையிலேயே எடுத்துகிட்டு போகிறதுனால தான் டையானா அங்கே விழுந்துடுது கைஸ்.
ஓகே 2 இங்கே பாருங்க 2 2.5 ஸ்டாக் காப்பரு, ஒரு ஸ்டாக். அதாவது ஸ்டாக்னா வந்து 64 ஐட்டம் கைஸ். 64 சேர்ந்துச்சுன்னா ஒரு ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஓகே டர்ட்டும் நிறையா இருக்குது. ஸ்டோனும் நிறையா தான் கைஸ் இருக்குது, 30 சேர்ந்துருக்கு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு 2-3 ஐட்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் கீழே வச்சிடலாம். இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு காப்பரை உருக்க போட்டு போயிருந்தோம்ல, போன பாட்டில் தானே போட்டிருந்தோம் அதை ஸ்மெல்ட்டிங்க்கு. ஸ்மெல்ட்டிங் தானே அது பேர் என்னது, ஃபர்னேஸில் வந்து ஸ்மெல்ட் பண்ணுறதுக்கு தான் போட்டு போயிருந்தோம். ஒரு ஸ்டாக் காப்பரை போட்டிருந்தோம். ஓகே கைஸ், நான் வந்து எல்லாரும் மாதிரியும் கிராஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் டூல்ஸி கிராஃப்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஒரு 4 டூல் மட்டும் தான் கிராஃப்ட் பண்ண இப்போதைக்கு, அதான் தேவைன்ட்டு. நம்மளுக்கு அதை செஞ்சுட்டு இருக்கும் போதே நான் அச்சீவ்மெண்ட்டும் அன்லாக் ஆச்சு. நான் வந்து இந்த டூல் எதுக்கு கிராஃப்ட் பண்ணேன்னா வந்து நான் அந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் கைஸ். என்னென்னா வந்து அந்த ஹேபேல் இருந்தால் தானே ஹேபே இருந்தால் தாங்க கைஸ் நம்மளால் ப்ரெட்டை செய்ய முடியும். அதனால தான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒவ்வொன்றா தேவையானப்போ கலெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டா பிரச்சனை இல்லைன்னு தான் கைஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறேன். ஸ்பீடப்பில் போட்டு கலெக்ட் பண்ணலாம் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா நிறையா இருக்குது கைஸ். ஓகே ஸ்பீட் பண்ணிடுறேன். ஓகே கிட்டத்தட்ட நம்மளுக்கு எத்தனைது 24 கிடச்சிருக்கு கைஸ். 24னா எத்தனை, ஒன்றுக்கு வந்து 3 வீட் கிடைக்கும். அப்படின்னா எத்தனையோ ப்ரெட்டு செஞ்சாச்சு. 64 ப்ரெட்டுக்கு மேலே செய்ய முடியுங்க. செஞ்சு நான் ஸ்டோரேஜ்லேயும் வச்சுட்டேன். ஓகே நம்ம வந்து ஃபுல் செட் ஆர்மரை போட்டிருக்கோம்ல, காட்ட வேண்டாமா வீடியோவில்? பாருங்க எப்படி சூப்பரா மாசா, இப்படி மாசாக இருக்கேன் பார்த்தீங்களா கைஸ். காப்பர் ஆர்மரோட ஃபுல் செட் ஆர்மர் ரெடி. இது ஆக்ஸு அந்த மாதிரி தேவையான டூல்ஸும் செஞ்சுட்டேன். நம்ம தலையில் தான் ஏதோ ஒரு ராடு மாதிரி இருக்குது கைஸ். ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. நம்ம ஓஜி ஸ்கின்னோட முடிப்போம் Ben 10. ஓகே உங்களை எத்தனை பேருக்கு Ben 10 பிடிக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்த பார்ட் சீக்கிரம் வேணால் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்ட் 4ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.